ஆண்டோடைய பெரிதான கிருபையினாலே அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை இப்போ நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். From the book of Acts chapter 9 verse 6. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். இந்த வார்த்தையை தேவனாகிய இயேசுவை நோக்கி அருமையான பவுல் சொல்றார். கர்த்தாவே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். என் அன்பானவர்களே, தேவ சித்தம் என்ன அல்லது தேவ சித்தத்தை எப்படி தெரிந்து கொள்வது, இப்படி பல கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக கர்த்தர் இந்த தியான பகுதியை நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆக இங்க வாசித்த வார்த்தையின்படி நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். இன்னைக்கு இந்த செய்தியை நீங்கள் கேட்கணும் என்பது கர்த்தருடைய சித்தமா இருக்கு. ஆனால் தான் வாஞ்சி உள்ளவர்கள், தாகம் உள்ளவங்க என்ன செய்கிறாங்க, இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை தங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் என்று பாராமல் எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்கிறாங்க. எப்படா வரும் இந்த வார்த்தை, எப்படா இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு சொல்லி வாஞ்சியோடு செய்கிறவங்கள நான் பார்க்குறேன். சில ஆட்களுக்கு குற்றம் கண்டுபிடிக்கிறதே வேலை, அவங்களுக்கு கேலி பரிகாசம் பண்ணுறதே அவங்களுக்கு வேலை. அப்படிப்பட்ட தள்ளப்பட்ட அல்லது தேவனுடைய பார்வைக்கு ஆகாமல் இருக்கக்கூடிய மனுஷர்களை குறித்து நாம் அக்கறைப்பட வேண்டாம். ஆனால் கொஞ்சமாக இருந்தாலும் அல்லது ஒருவேளை உலக ரீதியாக பார்க்கும்போது அவர்கள் வசதியற்றவர்களாக இருக்கிறான். ஆனால் எல்லாராலும் நன்மை செய்ய முடியும் இல்லையா? அது என்ன நன்மை? இப்போ இந்த செய்தி கேட்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு நீங்கள் இதை அவாய்ட் பண்ணாமல் அது அப்படியே என்னுடைய நண்பருக்கு நான் அனுப்பட்டோம், என் சிஸ்டருக்கு நான் அனுப்பட்டோம், என் பிரதருக்கு நான் அனுப்பட்டேன்னு சொல்லி வாஞ்சியோடு செயல்படுறீங்க பார்த்தீங்களா? அந்த ஒரு ஆத்மா தொடப்படும். நீங்கள் ஒரு 100 பேருக்கு அனுப்பினாலும் அதில் ஒரு 10 பேராவது இந்த வார்த்தை மீது ஆறுதல் அடைவாங்க, உணர்வடைவாங்க. பாருங்கள், அதை தான் பரலோகம் பார்க்குது. இதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதோட அர்த்தம் என்னென்னா, நன்மை செய்வது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இதோ இயேசு செய்ததான ஒரு பல நன்மைகளில் இது ஒரு அற்புதமான நன்மை. இதை நம்ம சிந்திக்க போகிறோம். இது மனுஷனாலே முடியாதுங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், இப்போ நம்ம தியானிக்க போகிற பகுதியை நீங்கள் மனதில் கொண்டு வாங்க. கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் பார்த்திராத ஒரு காரியத்தை கர்த்தர் நடப்பிக்க போகிறார். ஆமென். உங்களுக்கு கற்பனைக்கு அப்பாற்பட்ட பெரிய காரியத்தை இப்போ ஆண்டவர் செய்ய போகிறேன். இதோ உங்களுடைய புரிதலுக்காக மத்தேயு புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3ஆம் வசனம். Matthew chapter 8 verse 2 and 3. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசுவே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று பவுல் அன்றைக்கு இயேசுவை பார்த்து கேட்டார். ஏன்னா அவருக்கு மனதில் ஒரு குஷ்டம் இருந்தது. அது என்ன? கொலை செய்ய வேண்டும், கிறிஸ்தவர்களெல்லாம் அழிக்க வேண்டும், தேவாலயங்கள்லாம் இடித்து போட வேண்டும் என்று சொல்லி ஒரு வெறி கொண்டவராக, அதாவது மன நோய் கொண்ட ஒரு ஆளாக தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு குஷ்டம், வெளியே தெரியாத ஒரு குஷ்டம். இன்றைக்கி வெளியே தெரிஞ்சால் கூட உடனே பார்க்கும்போது சொல்லிவிடுவாங்க, இந்த மருந்து எடுத்துக்கோங்க, இந்த தைலத்தை தடவுங்க, இல்லைன்னா இந்த இடத்துக்கு போய் பாருங்கன்னு மக்கள் அட்வைஸ் பண்ணுவாங்க. நண்பர்கள், உறவினர்கள், அது யார் வேணால் செய்யலாம். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய, மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய குஷ்டத்தை யார் அறியக்கூடும்? கடலின் ஆழத்தை மனிதனால் அறியக்கூடுமோ? வேதம் சொல்லுது நாட் பாசிபிள், அவைக்கு சாத்தியமில்லை. ஆனால் கர்த்தாவே, உங்களுடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. வேதத்தில் வாசிக்கிறோம், சகல சிருஷ்டிப்பின் கிரியைகள் கர்த்தருடைய பார்வைக்கு வெளியரங்கமும் நிர்வாணமாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அப்போ எல்லாவற்றையும் அறிந்த சேனைகளின் கர்த்தர் இந்த இடத்துல அந்த பக்தன் கேட்குறான், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அதுபோல் இங்கே ஒரு சம்பவத்தை ஆவியான நினைவுபடுத்தாது. என்ன? குஷ்டரோகியாக இருந்தாலும் அவன் சொல்கிறான், உம்மால் ஆகும், ஆகிலும் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொல்லி அவர் கையிலேயே தீர்மானத்தை கொடுத்துட்டான். பாருங்களேன், எனக்கு இதை செய்யும் அதை செய்யணும். பிள்ளைகள் கேட்டால் அப்பா செய்ய தான் செய்ய போகிறார். ஆனால் இன்னும் ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை இந்த மனுஷன் செய்தான் பாருங்கள். அதான் நான் சொல்ல, இவனுக்கு சரீரத்தில் குஷ்டம் இருந்ததே தவிர அவனுடைய ஆத்மாவில் குஷ்டம் இல்லை. சில இடங்களில் பாருங்கள், மனுஷர்கள் வெளியே நல்லா இருப்பாங்க, ஆனால் ஆத்மாவில் குஷ்டத்தோடு இருப்பாங்க. இதை விளக்கணுன்னா ரொம்ப நேரம் ஆகும். ஆனாலும் இந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன். இதே மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் தான் அவனுடைய சித்தம் வெளிப்பட்டது. அது என்ன வாசிக்கலாமா? Matthew chapter 8 verse 3. இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே
ஒரு வார்த்தை கவனிச்சிங்களா? இயேசு உடனே கையை நீட்டி அவனை தொட்டார். எது தேவ சித்தம் பார்த்தீங்கன்னா, மனுஷர்களால் தொடவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய, இல்லை மனுஷனுடைய பார்வைக்கு இவங்களாம் தீண்டாமை உள்ளவர்கள் இப்படின்னு மனிதர்களால் ஒதுக்கின அல்லது புறக்கணித்த அல்லது மனுஷர்களால் அற்பமாக எண்ணப்படுகிறவர்களை தொடக்கூடிய சக்தியும் வல்லமையும் இயேசுவை மட்டும்தான் உண்டு. நான் சொல்கிறேன், இந்த குறிப்பை நல்லா மனதில் வைங்க. எது தேவ சித்தம்னா, மனிதனால் புறக்கணிக்கப்பட்டவர்களை தம் பிள்ளைகளை மாற்றுகிற சக்தியும் வல்லமையும் எங்கள் இயேசுக்கு மட்டும்தான் உண்டு. உடனே கை நிட்டினானா என்ன அர்த்தம்? he was ready to move, isn't it? அவருடைய ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா இம்மிடியேட்டாக இருந்தது. நாளைக்கு போயிட்டு வாப்பா, இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு வாப்பா அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. உடனே கையை நீட்டினார். இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே கர்த்தருடைய கரம் உங்களை தொடுவதை நான் பார்க்குறேன். உங்களை நீங்கள் தொடர்ந்து வேலை செய்ய முடியாதபடி உங்களை கட்டி வைத்திருக்கிற சோம்பல்தனத்தின் ஆவி, ஒன்று வேலை செய்யணும், கர்த்தருக்காக இறங்கி பணியாற்றுன்னு நினைக்கிறீங்க, ஆனால் திடீர்னு நோய் வந்து தாக்குது, இல்லைன்னா கடன் சுமை வந்து தாக்குது, இல்லைன்னா மென்டல் டார்ச்சர் வருது, இல்லாட்டி வேறு ஏதாவது வகையில் இரிட்டேட்டிங் வருது. இப்படியே சத்துரு கொண்டு வந்து நீ போய் தொட்டு சிலரை தேவன் பக்கம் திருப்பக்கூடாதபடி கையை நீட்டி உடனே தொட்டார். இன்றைக்கி மனிதனாக என்னை கொண்டு அவர் கிருபையினால் அவர் தருகிற வார்த்தை நான் சொல்கிறதுனால இந்த வார்த்தை அநேகரை போய் தொடுது. பல தேசங்கள்லேருந்து ஃபோன் கால்ஸ் வரும்போது தான் தெரியுது அவங்க எந்த அளவுக்கு இதனால் ஆசீர்வதிக்கப்பட்டு வராங்க. ஆகிய நண்பானவர்களே, தேவனுடைய சித்தம் நீங்கள் தொட முடியாதபடி தொட வேண்டும் என்று கற்று விரும்புகிறேன். நான் சொல்லுது நாட் த ஃபிசிக்கல் டச், ஐ எம் டாக்கிங் அபவுட் த ஸ்பிரிச்சுவல் டிவைன் டச். அன்னைக்கு பேதுருலாம் அவளை படித்தவர் கிடையாது, ஆனால் அவர் மீனவராக இருந்தாலும் கூட அவர் மூலமாக 3000-5000 பேர் ரட்சிக்கப்படும் அளவுக்கு கர்த்தர் அப்போஸ்தலர் காலங்கள் கிரியை செய்தார். இன்றைக்கும் கூட உங்களிடத்தில் கர்த்தர் எவ்வளோ நல்ல படிப்பை தந்திருக்கிறார், பண வசதியை தந்திருக்கிறார், எவ்வளோ அழகான வீடு வாசல் வேலை என்று பல காரியத்தை சொல்லலாம். இவ்வளோ உலக நன்மை தந்திருக்கிறாரு. நீங்கள் எத்தனை பேரை தொடர்றீங்க? நான் சொல்கிறது, எத்தனை பேரை கிறிஸ்து வண்டை நடத்தி கொண்டு இருக்கிறீங்க? உங்களுடைய சாட்சி உள்ள ஜீவி அவர்களை தொடட்டும், உங்களுடைய கனிவான வார்த்தைகள் அவர்களை தொடட்டும், உங்களுடைய உயிருள்ள ஜீவனுள்ள வாழ்க்கை பிறரை தொடட்டும், இயேசுவண்டை திரும்பி கொண்டு வரட்டும். இதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்குது. ஆகவே நல் மனசாட்சியோடு நல்ல சாட்சியை காத்துக்கொண்டு நடப்பீர்களானால் அது பிறரை தொட்டு தேவன் பக்கமாய் திருப்போம். உடனே இயேசு கையை நீட்டி தொட்டது போல உடனே செயல்படுங்க. நாளையில் அன்னைக்கு சகைவை இறங்கி வா, நான் உன் வீட்டில் வந்து தங்க போகிறேன்னு சொன்னேன், உடனே அவன் இறங்கி வந்தது போல் இப்போவே இறங்கி வாங்க. இன்னிலிருந்து ரைட் நாவ் உங்களால் ஊழியம் செய்ய முடியும், உங்களால் அநேகர் ரட்சிக்கப்பட முடியும், உங்களை கொண்டு ஆண்டு அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதமாக வைக்க முடியும். அதனால் டோன்ட் கெட் எனி கைண்ட் ஆஃப் டிப்ரெஷன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிக்க விரும்புகிறார். இதுதான் தேவ சித்தம். நீங்கள் பிறர் நலனுக்காக வாழ்வது தான் தேவனுடைய 100% சித்தமாக இருக்குது. ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டு என்னோட ஜெபிக்கிற யாவரும் மேலும் உங்களை மகிமை இறங்கட்டும்ப்பா. நுகங்களை உடைக்கிற கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரட்டும். இவர்கள் செயல்படுகிற ஒவ்வொரு காரியத்தை நன்மையாக மாற்றித்தாராப்பா. நீர் எப்படி கையை உடனே நீட்டி தொட்டீரோ அதே போல் கீழ்ப்படிந்து உடனே செயல்படட்டும் ஆண்டவரே. எல்லா சோம்புத்தனத்தின் ஆவி, கணனித்திரின் ஆவி இவர்கள் கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு கனி கொடுக்கக்கூடாதபடி, பிரகாசிக்கக்கூடாதபடி போராடுகிற சத்துருவின் கிரிகள்லாம் கர்த்தர் அழித்து போடும். இப்பொழுதே உங்களுடைய மகிமை வெளிப்பட்டதுக்காக நன்றி. ஆசீர்வதி. இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த தீர்க்க தரிசன நல் வார்த்தையை பிறருக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் இது நிமித்தம் அநேகரை தொட்டு தம் மண்டை திருப்புவார். God bless you.